எக்ஸாம் மிஷன் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாடு அரசு திட்டங்கள் தொடர்பான கேள்விகள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமா இருக்கும். வீடியோக்குள்ள போலாம். முதல் திட்டம் காலை உணவு திட்டம் 2022 செப்டம்பர் 15 அன்று தொடங்கப்பட்டது. அறிஞர் அண்ணா பிறந்த தினமான செப்டம்பர் 15 அன்று இத்திட்டம் தொடங்கப்பட்டது. பள்ளிகளுக்கு காலையில் வரும் குழந்தைகளுக்காக அவர்களுடைய பசியை போக்கும் திட்டம் தான் காலை உணவு திட்டம். மதுரையில ஆதிமூலம் மாநகராட்சி பள்ளியில தொடங்கப்பட்டது முதலாக. சரிங்களா? தற்போது அனைத்து பள்ளிகளுக்கும் இத்திட்டம் போயிடுச்சு. சரிங்களா? அனைத்து பள்ளிகளும் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்து அடுத்த திட்டம் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் 2022 மே 21 அன்று தொடங்கப்பட்டது. 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய திட்டம், அதாவது சத்து குறைபாடை போக்கும் திட்டம். சரிங்களா? சத்து குறைபாடை போக்கும் திட்டம். அடுத்து பள்ளி இல்ல நூலக திட்டம் 2022 ஆகஸ்ட் அன்று தொடங்கப்பட்டது. நூலகம் இல்லாத பள்ளிகளுக்கு நூலக வசதியை ஏற்படுத்தி தருதல். நூலகம் இல்லாத பள்ளிகள் மற்றும் நூலக மேம்பாட்டு திட்டம். சரிங்களா? நூலக மேம்பாட்டு திட்டம். அடுத்து நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டம் 2022 டிசம்பர் 19 அன்று தொடங்கப்பட்டது. இத்திட்டம் தனியார் நிதியுதவி மூலம் பள்ளி உட்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துதல். சரிங்களா? தனியார் நிதியுதவி மூலம் உட்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தி தருதல். நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷனுடைய தூதர் விஸ்வநாதன் ஆனந்த். சரிங்களா? விஸ்வநாதன் ஆனந்த் செஸ் பிளேயரு. அடுத்து மனம் திட்டம் 2022 டிசம்பர் 22 அன்று தொடங்கப்பட்டது. மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான திட்டம் தான் மனம் திட்டம். அவர்களின் மனநிலையை மேம்படுத்தும் திட்டம். சரிங்களா? இதன் டோல் ஃப்ரீ நம்பரு 144 இலவச டோல் ஃப்ரீ நம்பரு 14416. ஓகேங்களா? அடுத்து நீயே உனக்கு ராஜா 2023 டிசம்பர் 1 அன்று இத்திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டம் பாரம்பரிய கைவினை, சரிங்களா, பாரம்பரிய கைவினை மீட்பு திட்டம். கைவினை மீட்பு, அதாவது கைவினை தொழில்களை மீட்பதற்கான திட்டம் தான் இது. சரிங்களா? அடுத்த திட்டம் இமைகள் திட்டம் 2023 ஜூன் அன்று தொடங்கப்பட்டது. இத்திட்டம் பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்படும் பள்ளி குழந்தைகளை காக்கும் திட்டம். சரிங்களா? பள்ளி குழந்தைகளை காக்கும் திட்டம். பாலியல் துன்புறுத்தலில் இருந்து பள்ளி குழந்தைகளை காப்பதற்கான திட்டம் தான் இமைகள் திட்டம் 2023 ஜூன். அடுத்து கள ஆய்வில் முதல்வர் திட்டம் 2023 பிப்ரவரி 1 அன்று தொடங்கப்பட்டது. இத்திட்டம் 38 மாவட்டங்களுக்கும், சரிங்களா, முதலமைச்சர் 38 மாவட்டங்களுக்கும் சென்று ஆய்வு செய்யும் திட்டம். ஏதாவது ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களிடம் குறை கேட்பு திட்டம் தான் கள ஆய்வில் முதல்வர். சரிங்களா? குறைகள் கேட்பு திட்டம். அடுத்து நீலகிரி வரையாடு திட்டம் 2023 அக்டோபர் 12 அன்று தொடங்கப்பட்டது. சரிங்களா? இந்த திட்டம் நீலகிரி, அதாவது நம்ம தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு இனமானது நீலகிரி பகுதியில் அதிகமா இருக்கு. வரையாடு இனம் அழிந்து கொண்டு இருக்கிறது. சரிங்களா? வரையாடு நீலகிரியில வேட்டையாடுதல் மற்றும் உணவு தேவைக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. சோ அதை தடுப்பதற்கான திட்டம் தான் இது நீலகிரி வரையாடு திட்டம். சரிங்களா? வேட்டையாடுதலில் இருந்து பாதுகாத்தல். சரிங்களா? நீலகிரி வரையாட்டு இனத்தை பாதுகாத்தல். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்த்த திட்டங்கள் அனைத்துமே ரொம்ப முக்கியமான திட்டங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ.